சென்னை மவுலிவாக்கத்தில் ஆபத்தான நிலையில் இருக்கும் 11 மாடி கட்டடம் நாளை இடிக்கப்படவுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து காஞ்சிபுரம் ஆட்சியர் கஜலட்சுமி இன்று ஆய்வு மேற்கொண்டார். மவுலிவாக்கம் 11 மாடி கட்டடம் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதை அடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நாளை மதியம் 2 முதல் 4 மணிக்குள் இடிக்கப்பட உள்ளதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. அந்த கட்டடம் உள்நோக்கி இடிந்துவிடும் வகையில் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை, காவல்துறை, CMDA மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கட்டட இடிப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மவுலிவாக்கம் பகுதி பள்ளிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அப்பகுதியில் வசிப்பவர்கள் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட உள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பெய்த கனமழையின் போது தற்போதுள்ள கட்டடத்திற்கு அருகில் உள்ள 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்தது. அந்த இடிபாடுகளில் சிக்கி 61 பேர் உயிரிழந்தனர். இன்று நமது அரசு செயலர், ஹவுசிங் போர்டு மற்றும் நமது செயலர் CMD அவர்களும் வந்து ஆய்வு செய்துள்ளார்கள். நாளைக்கு மதியம் 2 மணி முதல் 4 மணிக்குள் இந்த இம்ப்ளோஷன் என்கிற ஒரு டெக்னிக் மூலம் மிகவும் பாதுகாப்பான முறையில் இந்த கட்டிடத்தை இடிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது.